الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ரப்பி ஷர்லி சதுரி வயசுலி அம்ரி வஹலுல் உக்தத்தும் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வுடைய பெரும் கருணையின் காரணமாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். சொல்லமுடைய அந்த முன்னறிவிப்புகள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இந்த படிப்பினைகள், இது சம்பந்தமான சில உதாரணங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் இன்ஷால்லா இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 2001 இருக்கு இல்லையா, அதான் நான் சொன்னல கடைசி நூற்றாண்டு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த 2001க்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு புது உலகம். இந்த 9/11 தாக்குதல் நடந்தது பாருங்க, அதற்கப்புறம் வந்து ஒரு புது உலகம் உருவாகியிருக்கு. இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. அந்த 2001 9/11க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்பாரு. இப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாமே நடக்குது. இங்கே நம்ம ஜெய் ஸ்ரீராம் கோஷமாக இருக்கட்டும், இங்கே வந்து என்ஆர்சி பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு யூனிவர்சல் அஜெண்டாவுடைய ஒரு பகுதி தான் இது. இப்போ காஷ்மீரில் வந்து 370 பிரிவு நீக்கினது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நீண்டகால அஜெண்டா. அது ஏன் இப்போ நிறைவேற்றினாங்க? இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு வந்து விருப்பமே கிடையாது 370 வந்து நீக்கணும், அதனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிறது அவங்களுடைய விருப்பமே கிடையாது. இருந்தாலும் இன்டர்நேஷனல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது. இன்னைக்கு வந்து எல்லா ஆட்சியாளர்களும் என்னது பொம்மை மாதிரி தான், தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்ணுறதில்ல, பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறதில்ல. ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்பை வந்து போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, 2018 நிறைய நாடுகள், அதிலும் குறிப்பாக அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. அதை பற்றி வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. அவர் சொல்கிறார், யாருன்னு பேர் குறிப்பிடலையா, ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பார்க்குது, அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னா, மறைமுகமாக இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்கிறாங்க. எல்லாம் 3 இடத்துல எல்லாம் சொல்கிறோம். அது 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம் தான் அந்த வசனத்தில் வரும். ஒரு இடத்துல முஷ்ரிக்குன்னு வரும், ஒரு இடத்துல காஃபிருன்னு வரும். என்ன அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 9 அத்தியாயத்தில் 33 வசனம். அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய மற்ற மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? எல்லா மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இந்த இஸ்லாம்ங்கிற இந்த தீன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, செஞ்சு காட்டுறதுக்காக அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரிங்க. அப்ப இது நடக்க வேண்டிய ஒரு முன்னறிவிப்பு, இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் அவங்க பயப்படுறாங்க. இது நமக்கு தெரியாது, ஆனா நம்மளுடைய எதிரிகளுக்கு நல்லா தெரியும். இதே பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மது வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்போ நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தை சொல்லும்போது இது அல்லாஹ்வுடைய நபியுடைய ஆட்சி, இது நபித்துவத்துடைய ஒரு ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு காலகட்டம் வரும், அங்க நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்ததா ஒரு காலகட்டம் வரும், கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி வரும். இது 3வது ஸ்டேஜ். இந்த பீரியட்ல இருந்து ஆரம்பிக்குது. 30வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துல இருந்து 30வது வருடம் கழிச்சு இந்த பீரியட் தொடங்குது. இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கம் வர்ற வரைக்கும் இந்த பீரியட். 4வது ஒரு பீரியட் வருது, முல்கன் ஜபரியன் அப்படின்னு, அதாவது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி. இப்போ இந்த பீரியட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பீரியடுடைய இரவு நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பீரியடும் ஷிஃப்ட் ஆகும் இல்ல, அதாவது ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டம் மாறும் இல்ல, புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை முடியுது, திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த நாள் மாறக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த முல்கன் ஜபரியனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹலீஃபாக்கள் அடிச்சோற்றை பின்பற்றும் அந்த ஆட்சி, அதாவது குலஃபாய் ராஷிதீன்களுடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அதே ஆட்சி மறுபடியும் ரிப்பீட் ஆகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது கண்டிப்பா நடந்தே தீர வேண்டிய ஒரு உண்மை. இதை ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பி ஆகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்புறதுக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கே இங்க பிரச்சனையா இருக்கு. இங்க முஸ்லீம்கள் கை மேலோங்கும் அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். நம்ம சொல்றத பொறுத்த இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தல, உண்மை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, அல்லாஹ்வினால் எனக்கு உலகம் எடுத்து காட்டப்பட்டது, உண்மை வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கிறேன். அப்படியே அந்த உலகத்தில் நான் பார்க்கிறேன், நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நான் பார்க்கிறேன். என் உள்ளங்கையை எவ்வாறு பார்க்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஜவாமியா அப்படிங்கிற சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த புக், அதுல 4849 ஹதீஸா வருது.
அதே நொயின் பின் ஹம்மாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாபில் 2வது செய்தியை இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்ன விஷயம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்டான் அல்லாஹ், எல்லாத்தையுமே காமிச்சிட்டான். அப்போ முன்னறிப்பு சாதாரணமாக நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு விஷயங்கள் அது. அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாமிய 2வது எழுச்சி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து குலஃபாய் ராஷிதீன்கள் வரைக்கும், அதுக்கப்புறம் இஸ்லாம் வீழ்ந்துருச்சு, முஸ்லீம் ஜெயிச்சிட்டான். இஸ்லாத்துக்கும் முஸ்லீமுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. முஸ்லீம் ஜெயிச்சா இஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு கணக்கு கிடையாது. இஸ்லாம் வேற, முஸ்லீம் வேற. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிருச்சு. அப்போ இஸ்லாமை வந்து மறுபடியும் 2வது எழுச்சியை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பு அறிவிக்கிறதுல ஆர்வம் என்னன்னா ஒரு த்ரில்லிங், அவ்வளோதான். வேறலாம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது. நீங்க அந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோங்க, படிப்பினைகள் அது, உபதேசங்கள் அது. அது நாம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு முன்னறிவிப்பும் உலகம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஜை வச்சு முஸ்லிம்கள் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, சத்தியம் அசத்தியம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மாஜி அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்டுபிடிக்கிற சாதாரண வேலை கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய யாஜூஜ் மாஜூஜுடைய முன்னறிவிப்பு கோட்டை விட்டுருக்கோம், மொத்தமாக சேர்ந்து கோட்டை விட்டுருக்கோம். இவ வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அசத்தியமுக்கும் சத்தியமும் பிரித்து காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் முன்னறிவிப்பு இருந்தாலும், என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் மூமின்களால் மட்டும்தான் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனை அதுக்குள்ள அடைஞ்சிருக்கு. இதை பற்றி சில உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி விரிவாக சொல்றோம். இந்த பயான்லயே கடைசி பகுதியில் அது சில உதாரணங்களை வச்சு நம்ம புரிய வச்சோம்னா எவ்வளவு டிஃபிகல்ட்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சஹாபாக்கள் அந்த விஷயத்துல தவறி இருக்கும், என்ன சொல்றாங்க, தடுமாறி இருக்காங்க. முன்னறிவிப்புகள் வச்சுக்கிட்டு அவங்களால செயல்பட முடியல. அப்ப நாமளும் கண்டிப்பா தோத்து போயிருவோம். ஏன்னா ஈமான் இருக்கணும். விளையாட்டுத்தனமாவே முன்னறிவிப்புகள், அதாவது மார்க்கத்தை நம்ம விளையாட்டாவே எடுத்துக்கிறோம். ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, ஒரு டெடிகேஷன் இல்ல, ஒரு தியாக மனப்பான்மை இல்ல. சும்மா வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக ஓட்டிட்டு இருக்கிறோம். டைம் பாஸ் ஆளுங்க எல்லாரும் மாட்டுவோம். யாருக்கு உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் எல்லா இடத்துல தப்பிப்பாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, ஒரு காலம் வரும் அப்போது உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. சொல்றாங்க, நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஹுதைஃபத்துல் யமான் கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஹுதைஃபத்துல் யமான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி எல்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது மோஜமுல் அஸ்வத்துல 9345வது ஹதீஸா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காலகட்டம் நான் சொல்றேன், வரக்கூடிய காலகட்டம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போவே எடுத்துங்க, சவுதி யமனுக்கு பிரச்சனை, யாருக்கு என்ன இஷ்யூன்னு தெரியுதா? யமன் பக்கம் நாயன்னு தெரியுதா? சிரியாவில் என்ன நடக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியுதா? இப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் தான் முன்னறிவிப்பு. யார் பக்கம் நான் இருக்குன்னு தெரியல. கேட்டா சவுதி மீடியாலாம் ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுவான், யமன் ரிலேட்டடான வீடியோலாம் என்ன பேசுவான், அவனை பற்றி பேசுவான். காஷ்மீர் இஷ்யூல எடுத்துங்க, இந்தியா மீடியா ஒரு மாதிரியா பேசும், பாகிஸ்தான் மீடியா ஒரு மாதிரியா பேசும். பைத்தியம் பிடிச்சிடும். இது தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதற்குரிய காலகட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, தஜ்ஜாலுடைய வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் பொய்கள் சகஜமாகிவிடும், பொய்கள் அதிகமாகிவிடும்ங்கிறாங்க. பொய்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம், வியாபாரத்தில் போய் பேசுறது, இப்போ குடுக்கல் வாங்கல போய் பேசுறது, போன்ல வெளியே இருக்கிறோம் உள்ள இருக்கிறோம், இந்த பொய்கள் இல்ல, அரசாங்கங்கள் போய் பேசும். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சாதாரண மக்கள் பேசுற போய் எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு. அந்த காலத்தில் அரசாங்கம் போய் பேசாது. ஃபிரௌன் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்ல போறான்னா கொல்றன் தான் கூட்டு போவோம், போலியோ சொட்டு மருந்து ஊத்த போறான், குழந்தை அனுப்பிலாம் கூட்டு போக மாட்டான். அந்த காலத்து அரசாங்கம் உண்மையே சொல்லி தான் கூட்டு போகும். கொல்லத்தான் போறான், ஆம்பளை கொடு, பையன் வீட்டில் பாம்பு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லியே தூக்கிட்டு போவான். பயந்து அபுஜெல்லாம் வந்து வாயில ஒன்று பேசி பின்னாடி ஒன்றுலாம் சொல்ல மாட்டான். நான் ரசூலா எதிர்க்கத்தான் வந்தேன், இஸ்லாத்துடைய எதிரின்னு தான் சொல்லுவான். ஆனா இவன் என்னங்கிறானே, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்துடைய நண்பர்கள், முஸ்லீம்களோட சேர்ந்து வால் டான்ஸ்லாம் ஆடுறானே, முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா வந்த என்ன வேலை பண்றாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான வேலை பண்றாங்க. பொய்கள் சகஜமாயிருங்கிறாங்க. இந்த பொய்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீடியா நியூஸ் பேப்பர்ல எதுவும் உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளுக்கு முன் கொலைகளின் களம் பெருகிவிடும். ஒருவன் தன் அண்டை வீடு சகோதரன், தந்தை வழி சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டான், யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கேட்கறாங்க, சஹாபி கேட்கறாங்க, அப்போது எங்கள் அறிவின் நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளவு மூலம் அழுகி போய் கூட நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அப்போ முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் அதிகமானோரின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும், முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள், ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பீர்கள், ஆனால் அவர்களோ உண்மையில் வழிகேட்டில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைய காலகட்டம் இப்படி ஆகி பற்றி அறிவு ஏன் வந்து யாருக்குமே இல்லை, ஏன் யாருக்குமே இல்லை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் எடுங்க, போய் ஆலிம்கள்ட்ட நிறைய பேர் பயானை கேட்டு போய் ஆலிம்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி யூடியூப்ல பார்த்தோம், இல்லை இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி யாஜூஜ் மாஜூஜ் இவங்க தானாமா அப்படின்னு. இந்த ஆலிம்களால புரிஞ்சிக்கவே முடியல, நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போய் மதரசால போய் படிக்கிறாங்க. இந்த மதரசால படிக்கும்போது இந்த புகாரி முஸ்லீம் இந்த மாதிரியான நூல்கள் பாடமா எடுக்கிறாங்க. அப்போ அந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிதாபுல் ஃபிதன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் தான் இது மாதிரியான செய்திகள் எல்லாமே வரும். இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசியில் இருக்கும். புகாரில எடுத்தீங்கன்னா 7ஆவது வால்யூம்ல 5ஆவது வால்யூம்ல தான் இருக்கும் குழப்பங்கள். முஸ்லீம் எடுத்தீங்கன்னா 4ஆவது வால்யூம்ல, அதாவது கடைசி பாட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வரும். இப்போ இவங்க 7 வருஷம் இதெல்லாம் ஓதுறாங்க இல்லையா, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, கிதாபுல் ஃபிதன் உங்களுக்கு பாடம் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. இல்லைம்மா, அவங்களால அதுக்கு பாடமே அங்கே நடத்துறது இல்லைங்க. மதரசாக்கள்ல முன்னறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட இந்த பாடம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வெளியே வந்துருவாங்க, படிச்சு பட்டம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த முன்னறிவிப்புகள், இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. என்னன்னா ரொம்ப மண்டை உடைக்கணும், புரியவே புரியாது, அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே புரியாது. அதே மாதிரி சீக்வன்ஸ் பண்றது கஷ்டம். எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும், எது எந்த காலகட்டத்துடைய முன்னறிவிப்புன்னு இருக்குல்ல, புரிஞ்சிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு முன்னறிவிப்பு எடுத்துங்க,
நபிஸ்லாம் சொல்றாங்க, உங்களுடைய ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தில் வந்து நின்று இருப்பவர் நடப்பவரை விட சிறந்தவர், உட்கார்ந்திருப்பவர் நின்று இருப்பவரை சிறந்தவர், படுத்திருப்பவர் உட்கார்ந்திருப்பவரை சிறந்தவர் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, செயல்படவே கூடாதுன்னு ரசூல் அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு ஃபித்னா வரும், அதுல நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது, நீங்க பாட்டுக்கு சைலண்டா இருந்து. இப்போ காலகட்டம் மாத்தி ஃபிட் பண்றோம்னு வச்சுங்க, மெயினா இறங்கி வேலை செய்ய வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடுவோம், நின்றுட்டு இருக்கிறோம், உட்காந்துட்டு இருக்கிறோம், படுத்துருவான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது எப்போங்கிறது கரெக்டாக பொருத்தணும். இப்படிதான் கடைசியாக ஒரு உமர் பையன் நினைக்கிறான், அவர் கூட நீ பயானில் சொல்லும்போது இதான் சொன்னார், இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதுன்னு. இந்த காலகட்டத்தில் தாங்க நம்ம வேலை செய்யணும், இப்போ போய் உட்காந்துக்கோ படுத்துக்கோ அளவில் வச்சுக்கோங்கிறீங்க. இப்போல்லாம் அநியாயம் அவ்வளோ பிரச்சனை, அசத்தியம் அவ்வளோ மேலே வாங்கி இருக்கு, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உட்கார சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, ரசூல்லா சொல்லிக்க, இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்னதுதான் எப்போங்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அதனால இந்த டாபிக் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் மதரசால பாடமா நடத்தும் போது அதெல்லாம் உங்களுக்கு புரியும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, இது எப்படி எடுத்துக்கணும், எந்த காலகட்டத்தை எப்படி பொருத்தணும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு பாடமே நடத்தாம வெளியே வந்ததுனால இவங்களுக்கு அது தெரியறதில்லை. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய பெயர்கள் அந்த காலத்து முறைப்படி இருக்கும், அதை இந்த காலத்துக்கு பொறுத்துறது ரொம்ப வந்து கஷ்டம். அது வந்து அதுல இதெல்லாம் இந்த டாபிக்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். இந்த யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட்ல இருக்கும்போது கூட என்ன சொல்றாங்க, இந்த அம்பு காணோம் விறகு எரிப்பேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொல்றாங்கிறத அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், வார்த்தையை விட்டுட்டு அதோடைய பொருளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி செய்திகள்ல முரண்பாடுகள் இருக்கும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்க போய் அதுக்கப்புறம் இவ்வளவு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும், என்னன்னா ஊர் பேரே மாறி இருக்கும். ரசூலா இருக்கும்போது அந்த ஊர்களுடைய பேர் என்ன இருக்கும், வேறையா இருக்கும். உதாரணத்துக்கு துருக்கியுடைய தலைநகர் எடுத்துங்க, இஸ்தான்புல் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குஸ்துந்துனியா அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த பேர்கள்லாம் மாறிடும். அதே மாதிரி ஊர் எல்லைகள் மாறிடும். ஷாம் நாடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஷாம்ல என்னென்ன இருந்துச்சு, பலஸ்தீன் இருந்துச்சு, சிரியா இருந்துச்சு, ஜோர்டான் இருந்துச்சு, இது எல்லாமே சேர்ந்து இருந்தது ஒரு பகுதி. இன்னைக்கு அது 4 துண்டா போயிருச்சு. அப்போ எல்லாமே இந்த பேர்கள் மாறிடும். மதங்கள் பாத்தீங்கன்னா 2ஆ போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டமா இருந்தாங்க, ஒன்றுபட்டு தான் இருந்தாங்க. கத்தோலிக்கர்கள் தனி, புரோட்டஸ்டன்ட்கள் தனியாக இருந்தாங்க. இல்ல, இப்போ இன்னைக்கு 2 பேரா இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு யாரை குறிப்பிடுவாங்க, அது யாரை குறிக்கும், கத்தோலிக்கர்களை குறிக்குமா, புரோட்டஸ்டன்ட்களை குறிக்குமா? இப்போ இது மாதிரியான சிக்கல்கள் அதுல இருக்கு. அதனால இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனால நம்ம ஆலிம்கள் வந்து இது ரொம்ப டஃபாவும் இருக்கிறதுனால பாடமும் அவர்களுக்கு நடத்தப்படாதனால என்ன பண்றாங்க, இந்த டாபிக்கை விட்டு அவங்க ஓட பாக்குறாங்க. இது வேண்டாம், இந்த டாபிக்கே வராதிங்கிறாங்க. இந்த கீழே இருக்கிறவங்க இருக்கான்ல, இவன் என்ன பண்ணுவானா, இவனுக்கு வெளியே என்னதான் கேட்டாலும் அவனுக்கு ஒரு திருப்தி வராது. இவன் ஆலிம் கிட்ட போய் ஒரு நோட்டரி பப்ளிக்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். வெளியிலிருந்து நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் ஆலிம் கிட்ட போய் நீங்க ஒரு ஸ்டாம்ப் வச்சு கொடுங்க, இந்த சொல்லப்படுற விஷயம் உண்மைதான். இவனுக்கு புரிஞ்சாதானே இவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க. இவங்களுக்கும் புரியாது. கடைசியா என்ன பேசிடுவாங்க, இவன் வளர்றாங்க, இவங்க ஒண்ணு கிடக்க வளர்றாங்கன்னு சொல்லி சீச்சி இந்த புலம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மாத்தி விடுவாங்க. கடைசியா என்னம்பாங்க, இது தெரிஞ்சு நீ என்ன பண்ற, கடைசியா அதை சொல்லுவாங்க, செயல்படுத்தி நீ என்ன பண்ண போற, இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதை விட்டுட்டு நீ நடக்கிற விஷயம் பேசு, தொழுவது பேசு, நோன்பு வைக்கிறது பேசு, இதை பேசும்பாங்க. அப்படியே திருப்பி நம்ம கேட்க முடியும், ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தா ரசூலா சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவானா? ரொம்ப தேவையா இருக்க போய் தான் அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பேசியிருக்காங்க. இதோடைய பலன்கள் ரொம்ப பெருசு. ஏன்னா இப்ப நடக்க போற சில நிகழ்வுகள் அப்படி இருக்கும். முஸ்லீம்கள் எல்லா பக்கம் அழிக்கப்படுவாங்க. தொடர்ச்சியா முஸ்லீம்கள் நாடுகள் கையை விட்டு போகும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய மனசு எப்படி இருக்கும், டோட்டலா நம்ம அழிய போறோம் அப்படிதான் நினைப்போம். எவ்வளவுதான் டோட்டலா அழிஞ்சு நாசமா போக போறோம், இது மறுபடியும் நமக்கு இங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் போகுது, இப்படி எல்லாம் நெகட்டிவா நினைப்போம். அதே நமக்கு முன்னறிவிப்புகள் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, தைரியமா உட்காந்துட்டு இருப்போம். இல்ல, வெற்றி நமக்கு தான், இறுதி வெற்றி நமக்கு தான் இருக்கு, நாம பயப்பட வேண்டியது இல்ல, தைரியமா இருப்போம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க நமக்கு என்ன ஆகும், கரெக்ட் தான், எப்படிதான் ரசூலா சொன்னாங்க. ரசூலா குத்தும் போது அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க, அல்லாஹ் புகழ்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பாரசீகத்துடைய கோட்டைகள் என் கையில கொடுக்கப்படுது, சாவிகள் எனக்கு கையில கொடுக்கப்படுதுங்கறாங்க. அதே மாதிரி கிஸ்ராவுடைய கோட்டைகள் வீழ்வதை நான் பாக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் சொல்றேன். முனாஃபிக்கள் என்ன பண்றோம், பாரசீகம் அவனுக்கு ஒரு குஷி, பாரசீகமும் நமக்கு இல்லையா, கிஸ்ரா இது ரோமாபுரியும் நமக்கு இல்லையா, மதீனா வல்லரசா மாற போகுது அப்படின்னு அவனுக்கு ஒரு குஷி. அப்ப இதெல்லாம் நடக்குது. சொன்ன பின்னாடி என்ன ஆயிடுச்சு, பின்னாடி பனு குறைலாங்கிற அந்த கூட்டம் துரோகம் பண்ணுது. அந்த வழியை வந்து திறந்து விட்டா இவங்க வெட்டி வச்ச குழி இவங்களுக்கு கபரா மாறிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது. திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்டோன்னே படைகள் வருதுன்னு பயங்கரமான ஒரு ஆட்டம் காணும்போது அப்ப சொல்றான் அல்லாஹ், நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சிகளால் சோதிக்கப்பட்டாரு. 33 அதிகாரத்துல 11, 12 சொல்றான், மூமின்களை கடுமையான அதிர்ச்சிக்கு நம்ம உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மேலும் அப்போது நயவஞ்சர்களும் எவர்களின் இதயங்களில் நோய் இருந்த நயவஞ்சர்களும் பலவீனமான இதயம் கொண்டவர்களும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கிஸ்ரா ஜெயிக்கும் ரோமாபுரி ஜெயிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது, எல்லாம் பொய் எல்லாம் நம்மளை ஏமாத்தி நம்ம வச்சு குழி நோண்ட வச்சு கல் தடுத்துட்டாங்க, வேலை வாங்கிட்டாங்க, நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மூமின்கள் எப்படி இருந்தாங்க, அன்றியும் நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படைகளை கண்டபோது இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையை உரைத்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் முற்றிலும் கட்டுப்படும் போக்கையும் அதிகப்படுத்தியது. ஈமான் என்ன ஆச்சு, அழிக்கப்படுற நாள். அதை பத்தி குர்ஆன் சொல்லும்போது யௌமஸ்ஸா அப்படிங்கிற சா அழிக்கப்படும் நாள், இது ஒரு நாள். மறுபடியும் எழுப்பப்படுற நாள் இருக்கு பாருங்க, அந்த நாளை பார்த்தீங்கன்னா அது வந்து கியாமா,
கியாம்னா தொழுகைக்கு நிற்கிறது, எந்திரிச்சு நிற்கிறது. ஸோ மூணுமே தனித்தனியான விஷயங்கள். இப்போ இந்த மூன்றுக்குமே தனித்தனி அடையாளங்களும் இருக்கு. இந்த மூன்றை பத்தியுமே குர்ஆன் வந்து டிஃபரெண்டா பேசுது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்னத் அஹமதுல 4506வது ஹதீஸ், திருமிதியில 33 இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் அழிக்கப்படுவதை பார்க்க விரும்புவர், தான் கண்ணால உலகம் அழியிற அந்த நாளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க 81, 82, 84 இந்த 3 சூறாக்களை ஓதட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தக்வீர், இன்ஃபிதார், இன்ஷிகாக் இந்த 3 சூறாக்களை ஓதிங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த நாளை குறிக்குது? அஸ்ஸா, அந்த உலகம் அழியக்கூடிய நாள் இருக்குல்ல, அதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல, அதனுடைய சிம்டம்ஸ், அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது தனி. அதை பாத்தீங்கன்னா 75வது அத்தியாயம் இருக்கு பாருங்க, சூரா கியாமா. அந்த சூறால வந்து அல்லாஹ் வந்து டீடைலா இது ஃபுல்லா இதையே பேசியிருப்பான். ஸோ யௌமுல் ஆகிராவை பொறுத்த வரைக்கும் நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹும் குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளங்கள்ல தான் ஈசா நபி திரும்ப வர்றது, யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த வெளிப்படுதல், அவர்கள் வந்து உயரங்களை அடைவது, இதுல தான் அந்த புகை மூட்டம், தஜ்ஜாலு எல்லாமே பாத்தீங்கன்னா இது எதுக்குண்டான அடையாளங்கள்? இது எல்லாமே யௌமுல் ஆகிராவுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யௌமுல் ஆகிரா வரும், அதற்கு அடுத்தது தான் யௌமுஸ் ஸா வரும், அதுக்கு அடுத்தது தான் என்ன வரும்? யௌமுல் கியாமா வரும். அப்ப இந்த யௌமுஸ் ஸா இருக்குல்ல, உலக அழிவு நாள், அதுதான் எப்போ வரும்னு தெரியாது. யௌமுல் ஆகிரா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கணிக்க முடியும், நாம இறுதியான காலகட்டத்தில் நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறது கணிக்கப்போம். இப்ப நாமளும் அதை தான் கணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த யௌமுல் ஆகிரா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து முடிஞ்சிடும். அது எப்போ முடியும்னா, அல்லாஹ் அந்த 9:33 சொல்றான்ல, இந்த முழு உலகமும் வந்து இஸ்லாம்ங்கிற அந்த தீனை கொண்டு நான் வந்து ஜெயிக்க வச்சிருவேன். சோ அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? யௌமுல் ஆகிரா முடிஞ்சிடும். அதற்கப்புறம் இந்த பூமிக்கு இன்னொரு வரலாறு கிடையாது. அந்த காலகட்டத்தில் மறுபடியும் மனிதர்கள் என்ன ஆவாங்க? வழி தவற ஆரம்பிச்சிருவாங்க. கழுதைகளை போல் ரோட்ல விபச்சாரம் செய்யற அளவுக்கு வழி தவறி போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டும் பின்னாடி மனிதர்கள் அழிஞ்சு போவாங்க, அவங்க வழி தவறி போவாங்க. அப்ப அந்த மக்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் திடீர்னு வரும். ஏன்னா அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லவங்க வந்து அந்த ஒரு மென்மையான காற்று மூலமா அழிக்கப்பட்டுருவாங்க. அந்த பூமியில கெட்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்போ வேணாலும் வரும். அந்த காலகட்டம் தான் திடீர்னு வருமே தவிர, மற்றபடி இன்னைக்கு எல்லாம் வந்து மறுமை நாள் திடீர்னு எல்லாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தா எப்படி அவர் அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த அடையாளங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? முன்னறிவிப்புகளை வச்சு ரொம்ப சிக்கலா இருக்கும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அவங்க நிறைய ஆராய்ச்சிகள், அவருடைய நெத்தி எப்படி இருக்கும், அவருடைய மூக்கு எப்படி இருக்கும், அவர் எவங்க எப்படி இப்ப என்ன எங்க இருப்பாரு, இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன மிஷன் இருந்ததோ அதே மிஷன் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கும். இப்ப நமக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் காண வைக்கிறது தெரியுமா? அந்த மிஷன் தான். அந்த மிஷன்ல நீங்களும் ஒருவரா இருந்தா உங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் புரியும். இல்லைன்னு வச்சீங்க, ரசூலுல்லாஹ் வந்ததே நம்ம கோட்டை விட்டுருக்கோம். நம்ம வந்து எவ்வளவு பெரிய சாம்பியனுங்கிறது பாத்துங்க. நம்ம சாதாரண கோட்டையெல்லாம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கத்தையே நம்ம தவற விட்டுருக்கோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர நோக்கத்தையே நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க போறோம். சோ இனி வந்து நம்ம கரெக்டா குர்ஆனை ஸ்டடி பண்ணணும். சாதாரணம் இல்லை. அல்லாஹ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த முன்னறிவிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்னி மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கணும். நல்லவர்கள் மட்டும்தான் எடுத்து பயனடைஞ்சுக்கணும். கெட்டவர்களுக்கு அது யூஸே ஆகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. அவன் தொழுதாலும் சரி, நோம்பு வச்சாலும் சரி, கெட்டவன் வந்து நல்ல டீம்ல வந்துடக்கூடாது, இவனுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியங்கள் கிடைச்சிடக்கூடாது, அதை ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. ஏன்னா சில உதாரணங்கள் முன்னாடி பின்னாடி நான் காட்டுவேன், அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தஜ்ஜாலையும் வந்து புரிஞ்சுங்க. தஜ்ஜாலை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தஜ்ஜால் ஒரு சிஸ்டம் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க, அந்த சிஸ்டத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த சிஸ்டத்தை நீங்க வெறுக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் தஜ்ஜாலை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒத்த கண்ணு இருப்பான், நெத்தியில காசுறான், எல்லாம் ஒன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அது சிஸ்டத்துக்கிட்டே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தஜ்ஜால் வந்தாலும் நீங்க தோக்கத்தான் போய். வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் வந்து ஒரு வேடிக்கை விளையாட்டு கிடையாது. அதில் வந்து நம்முடைய சொர்க்க நரகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால் வந்து அது நமக்கு யூஸ் ஆக போகுது. வெறும் வேடிக்கை பார்க்க போகிறோம்ல, அதில் நமக்கு ரோல் இருக்குது. அந்த அடையாளங்கள்லாம் நம்முடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத விஷயம். இப்போ இந்த மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான மேட்ரு, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்டே எடுத்துங்க, சில டீட்டெயில்கள் நம்ம நிறைய சொல்லாம விட்டுருப்போம். உதாரணத்துக்கு சைனாக்காரர்களை பற்றி நம்ம அதிகமாக பேசலை. சைனா, ஜப்பான் இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் என்ன அது பேசலை. அப்புறம் இந்த அம்புகளை வந்து எங்க எரிப்பாங்கன்னு இருக்கு, அது என்ன மெட்டீரியல் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதுன்ட்டு இல்லை, டோட்டலாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் குத்து மதிப்பாக தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்ல முடியும். எப்படின்னா, இந்த பத்ரு போர் நடந்தது இல்லையா, பத்ரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இவங்க வந்து மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்கு போறாங்க. இது புகாரில் பார்த்தீங்கன்னா 3950வது ஹதீஸ்ல இது பார்க்கலாம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் போய் தவாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து யார் நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள்ல உமையா இப்னு கலஃப்ங்கிறவன் வந்து நண்பர். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கூட்டிட்டு போறான், வாங்க நான் வந்து உங்களுக்கு, ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் நேரம், மக்கா மதீனாலேருந்து வந்திருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மதீனாலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காருன்னா மக்காவாசிகளுக்கு பயங்கரமாக கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும் இந்த பாடி கார்டு மாதிரி இவரே கூட வர்றாரு. அப்போ அபூ ஜஹல் வழியில் நிற்கிறான். நின்றுட்டு சொல்றான், உனக்கு என்ன தைரியம் இருந்தா மதீனாலேருந்து இங்க வந்து நீ தைரியமா ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு இருக்கிற, அங்க வந்து நீ முகமதுக்கு வந்து நீ சப்போர்ட் வர நீங்க பண்ணிருக்கீங்க. இவர் தான் முக்கியமான லீடர், சாத் பின் முஆத் தான் இவர் கஜ்ரஜ் கூட்டத்துடைய தலைவர்னு நினைக்கிறேன்.
அப்போ இவர் வந்து என்ன தைரியம் இருந்தால் இப்படி நீ பண்ற அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன தைரியம் இருந்தால் எங்க ஏரியாவை தாண்டி வியாபாரத்துக்கு போறீங்க? இவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்க ஏரியாவை தாண்டி நீங்க வியாபாரத்துக்கு போவீங்க? என்னை தடுத்து பாரு, நான் என்ன பண்றேன்னு உனக்கு காட்டுறேன். இது பெருசா, என்னை உம்ரா செய்யறது தடுக்கிறத விட உன் வியாபார கூட்டத்தை நான் தடுத்துருவேன், அது ரொம்ப பெருசா இருக்கும் உனக்கு அப்படிங்கிறது. அப்போ அவன் என்ன சொல்றான், கூட இருக்கிற அந்த உமையங்கிறவன் தலைவரை பார்த்து, அபுல் ஹக்கமை பார்த்து, சத்தம் போட்டு பேசாத, மரியாதை இல்லாமல் இப்படி பேசாதன்னு சொல்லி சாத் பின் முஆத் அவனை பார்த்து சொல்றான். சொன்ன உடனே சாத் பின் முஆத் சொல்றாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம நடுவில் வர, நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், உன்னை தான் ரசூல்லா கொல்வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால கம்முன்னு இருந்து நீ இந்த பிரச்சனையில வராதுங்கிறாங்க. இதை சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துருது. அவன் திருப்பி கேட்கறான், ரசூல்லா என்னை கொல்லுவாங்களா, எங்க அப்படிங்கிறான். அவர் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ முன்னறிவிப்பு இப்படிதான் இருக்கும். பத்ரு போர் நடக்கும்னு சாத் பின் முஆத் எனக்கு தெரியாது, எங்க வச்சு இவன் கொல்லப்படுவாங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஏன்னா இது ஹிக்மத். அதே மாதிரி இப்போ முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பின்னாடி வரும், நம்ம சொல்லுவோம் நிறைய விஷயங்கள், அது அந்த பெரிய அடையாளங்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறது, அதெல்லாம் இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்கள் அது கொண்டு வரும்போது நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். அதனால சொல்றேன், கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நான் எவ்வளோ டீட்டெயில் சொல்றேனோ அவ்வளோதான் டீட்டெயில். அதை தாண்டி டீட்டெயிலாம் வந்து ரசூல்லா வந்து ஃபுல்லாலாம் காட்ட மாட்டேன். காமிச்சா அவன் உஷாராயிருவான், யாருக்கு பிரச்சனையோ அவன் உஷாராயிருவான். இப்போ இந்த இடத்துல சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, இவர் போய் பேச மாட்டார். யாரு, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு கேட்டிருந்தாருன்னா ஃப்ரெண்டு வேற சொல்லி தான் ஆகணும், இந்த மாதிரி பத்ருக்கு தான் நடக்கும். பத்ருக்கு வருவானா, எங்க வேணாலும் வருவான், பத்ருக்கு வர மாட்டான். ஒரு குத்து மதிப்பா தெரியும் கொல்ல போறாங்கன்ட்டு, எங்கன்னு தெரியல. அதனால அவன் வந்து என்ன பண்றான், எப்போன்னு தெரியல, அதை யார் கையில் அப்படிங்கிறது தெரியல. அதனால அவன் என்ன பண்றான், வரான், இந்த ஸ்பாட்டுக்கு வரான். முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்காது. இது ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட பேசியிருக்கிறார்ல, அந்த பேசின அந்த சம்பவம் ஹதீஸா நமக்கு கிடைச்சிருக்கா இல்ல. அதே இந்த சம்பவம் அபூஜஹல் மட்டும் குறுக்க வராம இருந்தா இதுவும் கிடைச்சிருக்காது. அபூஜஹல் வாயை விட்டு இவரும் நடுவில் பேசி வந்திருந்ததுனால என்ன ஆயிருக்கும், இதுவும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர், அது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாலாம் பார்க்கவே முடியாது, மேலோட்டமா இருக்கும், ஒரு கலங்களா இருக்கும். அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ்ல கூட வரும்ல, பின்னாடி வரக்கூடிய நேர்வழி எப்படி இருக்குன்னா கலங்களா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கலங்களா தான் இருக்கும், தெல்ல தெளிவாலாம் வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அதை வந்து இம்ரான் ஹுசைன் இருக்கார் இல்லையா, இன்னைய தேதிக்கு முன்னறிவிப்புகள் சப்ஜெக்ட்ல உலகத்திலேயே சிறந்த ஆலிம் யார் அப்படின்னா அவர் தான். நிறைய தவறாகவும் சொல்லுவார், ஏன்னா இதுதான் சொல்றேன், இதுல சொல்லித்தான் ஆகும். இப்போ இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு சில விஷயங்கள் நான் பேசினேன், அது ஃபுல்லாக இப்போ மாற்றி பேச வேண்டியதாக இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது 2 வருஷம் கழிச்சு மாற்றி தான் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்வுகள் மாற மாற நமக்கு என்ன ஆயிரும், நம்மளுடைய ஸ்டாண்டும் மாறிட்டே வரும். உதாரணத்துக்கு ஒரு முன்னறிப்படுத்துங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து 3வது ஒரு எதிரியுடன் சண்டை போடுவீங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த 90s கல்ஃப் வார் நடக்கும்போது ஈராக் தான் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மாத்திக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக இப்போ மாத்திட்டு என்ன சொல்றாங்க, அமெரிக்காவும் ரோமர்களும் நீங்களும் சேர்ந்துன்னா என்ன சொல்றாங்க, அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து, யார், சவுதியும் சேர்ந்து யார் கூட சண்டை போடுறதோ அவங்க தான் எதிரி. இப்போ ஈரானை சொல்லிட்டு இருக்காங்க சலஃபி ஆலிம்கள். அப்போ அது பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலும் வந்து இதில் என்ன இருக்கு, இந்த பிரச்சனைகள்ல இருக்கு. இப்போ இதில் வந்து நாம வந்து ஒரு இன்னொரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா வந்து இவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அவ்வளு ஜமான் ஆகிரு ஜமான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இவர் சொல்றாரு. இதை வந்து ஒரு தனி கிளாஸ் அவர் நடத்துறாரு, இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூடியூப்ல கூட எஸ்கட்டாலஜின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு. இது என்ன சொல்றாருன்னா, வரலாற்றுடைய முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே சம்பவங்கள் தான் திரும்பி நடக்கும் அப்படிங்கிற, அது உண்மைதான். ஏன்னா குரான்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூசுப் சூராவுடைய அந்த சம்பவங்கள் தான் ரசூலுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. இது மாதிரி தான் நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்கு. வரலாற்றுல முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி தான் பின்னாடி என்ன இருக்க போகுது, பின்னாடிய காலகட்டமும் அப்படிதான் இருக்க போகுது. அது அல்லாஹ் குரான்லயே நமக்கு வந்து ஒரு க்ளூவா கொடுக்குறான். என்ன சொல்றான், அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குது அப்படிங்கிறான். 12வது அத்தியாயத்துல 111 அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அதிலே இன்னொரு டீடைல் என்ன அல்லாஹ் சொல்றான்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இது இருக்கு. இந்த வரலாறுகள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா இவங்க வந்து சும்மா கிடையாது, அந்த காலத்துல வழிகட்டில் இருந்தான்ல அவனும் இந்த காலத்துல வழிகட்டில் இருக்கிறான்ல அவனும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறான். அப்போ அதனால இவன் என்ன பண்ணுவாங்கிற மூவு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி பாத்தீங்கன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே தான் கூறினார்கள், வழிகட்ட இந்த மக்களின் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இது பஹ்ரால வருது, நம்பர் நோட் பண்ண மாட்டான், இதுல வந்து இருக்கு. அப்போ இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த முன்னறிவிப்புகள்ல முன்னோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்ப அந்த ட்ரைனிங் கொஞ்சம் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, பின்னாடி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த முன்னறிவிப்புகள் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க, என்னன்னா புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஆதம் நபியுடைய சம்பவம் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்றான், ஆதம் நபி கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டான், இப்லீஸ் வந்து அவரை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது ஒரு சம்பவம். இது வந்து என்னது, நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மேட்டர் வந்து சொல்றான். எப்படி சொல்றான்னா, ஆதமின் மக்களே, எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, எப்படி உங்க அம்மா அப்பாவை சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, மேலும் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ, எப்படி அவங்களை வெளியேற்றினானோ, எப்படி அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டினானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் அவனுடைய நண்பர்களும் நீங்கள் பார்க்காத வகையில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல 27 சொல்றான்.
இப்போ சொல்கிறான் மறுபடியும் இது மாதிரி நடந்துக்காம பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். மறுபடியும் இது மாதிரி நடக்க போதா? மறுபடியும் நம்மளெல்லாம் ஒரு செட்டை கூட்டு போய் நம்மளையும் நம்மளுடைய வைஃபையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த எக்ஸாம் இருக்குமா மறுபடியும்? ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான், மறுபடியும் இதே மாதிரி நடந்துடாம பார்த்துங்க. அப்போ மறுபடியும் இது மாதிரி நடக்காமல் பார்த்துங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை, இதே சம்பவம் திரும்பி நடக்காது. அவன் இந்த ஸ்டைலில் ஏமாற்ற போகிறான் நம்மளை, பழத்தை சாப்பிடுங்கன்ட்டு. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நன்மையை சொல்லி ஏமாத்திருக்கான். என்ன சொல்லிக்கிறான், நீங்கள் இந்த மரத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குகளாக மாறிடுவீங்க, எந்நேரமும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பீங்க, அல்லாவை துதித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கான். அப்போ விஷயம் என்னன்னா, அல்லா என்ன சொல்கிறான், அவ்வாறு மீண்டும் ஏமாத்திடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாதிரியே வேற ஆங்கிளில் வந்து ஏமாற்றுவான். ஸோ அப்டேட்டில் இருக்கணும். நாம வந்து மாற்றி யோசிக்கணும். சைத்தானும் மாற்றி தான் யோசிப்பான். இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தஜ்ஜால் வந்தால் நேரடியாக தஜ்ஜால் சொல்லுவான், தஜ்ஜால் வந்து இப்படிமா என்னை வணங்குங்கள் அப்படிமா, நாங்கள் முடியாதுன்றோம். நான் கேட்குற தாயத்து கட்டுறேன், ஜும்மா தொழுகிறவங்க கூட போக மாட்டான். தஜ்ஜால் பின்னாடி ஒருத்தன் மனுஷ உருவத்தில் ஒருத்தன் வந்து நான் இறைவன் சொன்னான், மனித உருவத்தில் இருக்கிறவன் எவனா முஸ்லீம் ஏற்றுக்குவானா? முட்டாள் கூட என்ன விளங்கி வச்சிருக்கான், இவன் இன்னும் வேற மாதிரி விளங்கி வச்சிருக்கான். மனிதன் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு விளங்கி வச்சிருக்கான். உருவம் இல்லை, அவன் வந்து பூமிக்கு வரமாட்டான். ஏதோ ஒரு சாமியாரை பார்த்து முஸ்லீம் அல்லான்னு நம்புவானா? ஒரு சாமியாரை பார்த்து அவன் என்னதான் மாயமந்திரம் செய்யிட்டு அவுளியான்னு தான் நம்புவான். அவருக்கு ஆற்றல் இருக்குன்னு வேணா நம்புவானே தவிர நான் தான் இறைவன் எவனா நம்புவானா? மட்டப்பையன் கூட நம்ப மாட்டான். இவ்வளவு மொக்கையாவா இருக்கும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. ஒரு சோதனை எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சோதனை எதுன்னு பாத்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் மிகப்பெரிய ஒரு சோதனை. ஏன்னா இந்த உம்மத்துடைய அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னி வரைக்கும் இந்த உம்மத்துடைய பிரச்சனை மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரியாக நீங்க விளங்கல அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க சரியா பாடம் கத்துக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்க முடியாமலே போயிடும். இன்னும் சொல்ல போனா குர்ஆனுடைய கல்விக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவர் உங்களுக்கு குர்ஆனை கத்து கொடுப்பார், விளங்க வைப்பாருன்ட்டு. அப்ப அவருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம சரியா புரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு என்ன இருக்கும், ஷியா சுன்னி பிரச்சனை.